நாங்கள் தற்போது குவஹாத்தியின் புறநகர் பகுதியான சோனாபூரில் இருக்கிறோம். இங்கு ஜுபின் கர்க் பகுதி உள்ளது. அதாவது அவருடைய இறுதிச் சடங்கு இங்குதான் நடந்தது. இப்போது இங்கு அவரது நினைவிடம் கட்டப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு நாளும் ஏராளமான மக்கள் வருகிறார்கள். அவரை விரும்பும் மக்கள் இங்கு வந்து தங்கள் மரியாதையை செலுத்துகிறார்கள். மேலும் அவருடன் தொடர்புடைய பல நினைவுப் பொருட்களை இங்கு வாங்குகிறார்கள். ஆனால் அசாமில் நடக்கும் தேர்தலில் பிரச்சார பணிகள் நடைபெற்று வருகின்றன. அது 7ஆம் தேதி முடிவடையும். ஆனால் ஜுபின் கர்க்கிற்கு நீதி என்பது ஒரு பெரிய பிரச்சனையாகி வருகிறது. ஏனென்றால் காங்கிரஸ் பார்ட்டி தனது 5 வாக்குறுதிகளில் ஒன்றில் காங்கிரஸ் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தால் 100 நாட்களுக்குள் ஜுபின் கர்க்கின் மரணத்திற்கு காரணமான யாருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோ அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தரப்படும் என்று கூறியுள்ளது. அதே சமயம் இது ஒரு தேர்தல் பிரச்சனையாக இருக்கக்கூடாது என்று பிஜேபி கூறுகிறது. ஏனெனில் இதில் விரைவான விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் அடுத்த ஒரு மாதத்திற்குள் 100 நாட்கள் கூட காத்திருக்க வேண்டியதில்லை. அடுத்த ஒரு மாதத்திற்குள்ள யார் குற்றவாளியோ நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்துவிடும். மேலும் இந்த நீதிமன்ற வழக்கில் காங்கிரஸ் பார்ட்டி எந்த வாக்குறுதியும் அளிப்பதை தவிர்த்திருக்க வேண்டும். ஆனால் தற்போதைக்கு ஒரு விஷயம் உறுதியாகிறது. அதாவது அரசியல் அழுத்தம் காரணமாக. ஏனெனில் பிஜேபிக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை என தோன்றுகிறது. அவரை விரும்பும் மக்களின் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் உள்ளது. அதனால் இந்த வழக்கு விரைவுபடுத்தப்படுகிறது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகாமல் இருக்க முயற்சி செய்யப்படுகிறது. அதனால் விரைவு விசாரணை நடத்தி குறைந்தபட்சம் இந்த விரைவு விசாரணை பிரச்சாரத்தின் போது தொடங்கியுள்ளது. வாக்குப்பதிவு 9ஆம் தேதி நடைபெறும். அதுவரை தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஆம், வரும் நாட்களில் இந்த பிரச்சினை, அதாவது ஜுபின் கர்க்கின் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தரும். இந்த முழு பிரச்சனையிலும் குறைந்தது அடுத்த 30 முதல் 45 நாட்களில் நிச்சயமாக நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரும். இப்போது தேர்தலில் இது ஒரு பெரிய பிரச்சனையாகி வருகிறது. பிர்பியின் பிரச்சனை. ஆனால் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவ்வாடத்தில் என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். ஜூபின் கர்க்கின் மரணம் என்னவென்று உங்களுக்கு தோன்றுகிறது? ஆக்சுவலி இதை இப்போ சொல்ல முடியாது. இப்போது சொல்ல முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு மரணம் என்று இப்பொழுது நான் எப்படி சொல்கிறது? இது ஒரு பெரிய துயர சம்பவம். இப்போதைக்கு எங்களால் சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் ஜூபின் உங்களுக்கு மிகவும் வேண்டியவர். ஆம், ஜூபின் எங்கள் இதயம், எங்களுடையவர், எங்களுடன் இருப்பார். இப்போது இத்தனை பேர் இருக்கிறார்கள், அதாவது ஒரே நாளில் சென்று விடுகிறார்கள். எங்களால் பேச முடியாது. அதாவது எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று வேண்டும். கிடைக்குமா? கிடைக்கும். எங்களுக்கு நீதி வேண்டும், நீதி கிடைக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எங்களுக்கும் இதே நீதி கிடைக்க வேண்டும். ஜுபினுக்கு நியாயம் தேவை என்று தோன்றுகிறது. இப்போது இந்த முறை தேர்தலில் என்ன நடந்திருக்கிறது என்றால், ஜுபின் கர்க்கிற்கு நீதி கிடைப்பதற்காக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அது உண்மைதான். நீதி கிடைக்கிறதுல மிகவும் சமபாக்கி உள்ளது. அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டேன். ஹேமந்த் சார் என்ன சொல்கிறார் என்றால், அவருக்கு ஜுபின் தாவின் பகுதி தேவையில்லை. ஜுபின் தா எங்களுடைய சார் மற்றும் கடவுள். என்ன நீங்கள்? இல்லை, நமது முதல்வர் சார் அவர் சொல்லியிருந்தார், எப்போது ஜுபின் தாவிற்கு நீதி கிடைக்கிறதோ அப்போதுதான் அவருக்கு ஓட்டு கிடைக்கும். அப்படித்தான் சொன்னார். ஆனால் இதுவரை எந்த நீதியும் கிடைக்கவில்லை. இப்ப பார்த்தா எதுவும் கிடைக்கல. அப்படி இப்படி சொல்லிட்டாரு. நியாயம் கொடுத்திருந்தா நாங்கள் பிஜேபிக்கு ஓட் போட்டிருப்போம். நியாயம் கிடைக்கலன்னா நாங்கள் ஜுபின் தா கூட தான் இருக்கோம். நாங்கள் ஓட் போட மாட்டோம். எனக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு இப்ப நியாயம் கிடைக்கணும்னு. சிஎம் சார் நியாயம் கொடுத்தாலும் ஓட் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதையே தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். நாங்கள் அதை பார்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நேரம் இருக்கு. எலெக்ஷனுக்கு இன்னும் 8-10 நாள் பாக்கி இருக்கு. நியாயம் தராங்களா இல்லையான்னு பார்க்கலாம். என்ன? எல்லாரும் நண்பர்கள் தான், நம்ம ரசிகர்கள் தான். அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய பேச்சு. கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும். கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும். ஜுபினுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். நானும் அதைத்தான் கேட்கிறேன். நியாயம் கிடைக்க வேண்டும். எவ்விக்கிஸ் நீட்டேஜ் சிட்டிக்கியோஜியம் எர்சங்களும் வேற்றுமுலைகிறோம். அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமா என்று நாங்களும் விரும்புகிறோம். நாங்கள் அனைவரும் அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கிடைக்க வேண்டும். நீங்கள் மாதேரி மக்களுக்காக இவ்வளவு வேலை செய்திருக்கிறார், அதனால் கிடைக்க வேண்டும். அவர் ஏழைகளுக்கு எவ்வளவு தானம் செய்திருக்கிறார், ஏழைகளை நன்றாக பார்க்கிறார்.
நோய்வாய்ப்பட்டு வருபவரை அப்படியே அனுப்பிவிடுவதில்லை. ஏதாவது கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் இவருக்கு நியாயம் வேண்டும்.